நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த மேஜர் முகுந்த் வரதராஜன் பற்றிய திரைப்படம் தான் அமரன். தம்பியை பற்றிய வாழ்க்கை வரலாற்று படமா அமரன் வெளிவந்ததை பத்தி அப்பா அம்மா அக்கா தான் சொன்னாங்க. ஆனா அந்த படத்தை நான் இன்னமும் பார்க்கல. அதை பார்த்தா நான் மனசளவுல நொறுங்கிடுவேன். அதனால படத்தை பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு வரல. முகுந்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே ராணுவம் தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு முடிவெடுத்தான். எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு, விமானப்படையில சேரணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ராணுவத்துல சேருவதற்கான முகுந்துடைய உழைப்பு ரொம்பவே பெருசு. நல்லா படிச்சு அதிகமா மார்க் எடுத்துட்டா வேற உயர் பதவி கொண்ட வேலைக்கு போக சொல்வாங்க அப்படிங்கிறதுக்காகவே 70 மதிப்பெண் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் பார்த்து கொண்டான். ராணுவத்துல சேருவதற்காக பல கிலோமீட்டர் தூரம் தினமும் ஓடுவான். கடினமான பயிற்சிகளை செய்வான். ராணுவத்துல சேருவதற்காக தவம் இருந்தான். எல்லாருக்குமே உதவணும் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்குமே முகுந்துக்கு இருக்கு. மோட்டார் சைக்கிள் விபத்துல சிக்கிய நண்பனை மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை அளிச்ச பிறகு கூட்டி வந்தான். அந்த சம்பவங்கள் எல்லாம் இப்பவும் கண்ணு முன்ன இருக்கு. எப்பயுமே நண்பர்கள் கூட தான் இருப்பான். அவங்க ஒன்னா வராங்க அப்படின்னா யாருக்கோ உதவி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். முகுந்த் நினைச்சபடி ராணுவத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமா பயிற்சி காலத்துல நடைபெற்ற சம்பவங்கள் பத்தி நாங்க நிறைய பேசுவோம். பயிற்சியின் போது ஒரு முறை முகுந்த் உடம்புல குண்டு பாஞ்சிருச்சு. அது ஒரு விபத்தா அமைஞ்சது. இந்த தகவல் கூட திரைப்படத்துல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா அந்த சம்பவத்தால இன்னொருத்தர் வேலை போய்விடும் அப்படின்னு அதை முகுந்த் மறைச்சிட்டான். அமரன் திரைப்படம் எடுப்பதற்கு முன்னாடி அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. முகுந்துடைய முழு அனுபவத்தையும் வாழ்க்கையும் கேட்டுக்கிட்டாங்க. அதே வேளையில முகுந்த் மனைவி இந்து தான் படம் எடுக்கக்கூடிய திட்டத்தை எடுத்து செஞ்சாங்க. எங்களுடைய அப்பா ரொம்பவே வெகுளி. முகுந்தை பத்தி யார் பாராட்டி பேசினாலும் அவங்கள ஆதரிப்பார். முக்கியமா முகுந்த் பெயர்ல எந்த பணம் வந்தாலும் அதை நாங்க வச்சுக்கவே மாட்டோம். எந்த நிகழ்ச்சியில மேஜர் முகுந்த் குடும்பத்துக்கு நிதியுதவி அப்படின்னு சொன்னாலும் அந்த பணத்தை அங்கேயே நன்கொடையா அப்பா கொடுத்துருவாரு. திரைப்படத்துல சில காட்சிகள் பற்றி கேள்வி எழுப்புறாங்க. ஆனா திரைப்படம் அப்படிங்கிறது கற்பனையும் கலந்ததுதான் அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ரஜினியுடைய தீவிர ரசிகன் முகுந்த். அதே நேரத்துல அன்பே சிவம் பத்தி அடிக்கடி பேசுவான். நல்ல சினிமா ரசிகனான முகுந்துடைய நிஜ வாழ்க்கையை பத்திய திரைப்படம் வெளிவரும் அப்படின்னு அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். முகுந்த் திருமணம் ரொம்ப பெரிய கதை. எங்க வீட்டுல எங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அப்பா அம்மா இருந்ததில்ல. ஆனா இந்து வீட்டுல கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனா முகுந்துடைய தியாகத்தை இன்னைக்கு நாடே கொண்டாடும் போது அவங்களும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுடைய வீட்டுல முகுந்துடைய படத்தை ரொம்ப பெருசா வச்சு பெருமைப்படுறாங்க. எங்க வீட்டுல கூட அந்த அளவுக்கு முகுந்துடைய படம் இல்லை. நினைவு தாங்க முடியாத வழியை தரும் அப்படிங்கிறது தான் காரணம். முகுந்த் மீது இந்து உயிரையே வச்சிருக்காங்க. இந்துவுடைய மறுமணத்துக்காக அவங்களுடைய வீட்டுல பல முறை முயன்ற போது கூட திட்டவட்டமா இந்து அதை மறுத்துட்டாங்க. திரைப்படத்துல சில விஷயங்களை மாத்தி காட்டியிருக்காங்க, மறைச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்ன பண்றது, திரைமொழிக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். அதை பத்தி சொல்லி என்ன பயன்? என் காது படவே முகுந்த் ராணுவத்துக்கு எதுக்கு போகணும், தேவையில்லாத வேலை அப்படின்னு பேசினவங்க கூட இன்னைக்கு முகுந்த் எங்க சொந்தக்காரன் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஒவ்வொரு முறை விடுமுறைக்கு வரும்போதும் அவன் தன் சாதனைகளை ரொம்ப ஆர்வத்தோட சொல்லுவான். ஆனா அவனுக்கு சுவையான உணவு வகைகளை சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் எங்க கவனம் இருக்கும். அக்கா, நான், முகுந்த் 3 பேருமே விடுமுறைகளை ஒன்னா தான் கழிப்போம். அப்பாவுடைய சுசுகி பைக் ஓட்ட எனக்கு ரொம்பவே ஆசை. அப்படி ஒரு நாள் நான் பைக் ஓட்டும்போது ஒரு காரில் இடிச்சிட்டேன். அப்போது இனிமேல் பைக் ஓட்டவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு, இந்த பயத்துக்கு நீ அடிபணிஞ்சு போனா இனி பயத்தை நீ வெல்லவே முடியாது, துணிந்து நெல், துணிந்து செல் அப்படின்னு முகுந்த் தான் என்னை ஊக்கப்படுத்தினான். தம்பி உயிரிழந்த தகவல் இரவு வந்துச்சு. அதுக்கு முன்பாகவே தினமும் கோயிலுக்கு போகக்கூடிய என் அம்மாவுக்கும் எனக்கும் காலையிலிருந்தே எந்த காரணமும் இல்லாமல் ஏதோ ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ சச்சரவு. 2 பேருமே கோபிச்சுக்கிட்டு அன்னைக்கு முழுவதுமே பேசவே இல்லை. தம்பி இழக்க போவதற்கு ஒரு இன்ட்யூஷனாக இருந்திருக்குமோ அப்படின்னு இப்போ தோணுது. அம்மா இன்னைக்கும் சொல்கிறாங்க, ஒருவேளை அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தா இந்த கெட்ட செய்தி நடந்திருக்காதோ அப்படின்னு. அந்த நாளை நினச்சி இன்னைக்கும் என்னுடைய மனசில் ஆறாத வலி இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு இந்த பேட்டியில் நெகிழ்ச்சியாக பேசியிருக்காங்க முகுந்துடைய அக்கா நித்யா.